பேசாமல் போக மாட்டாய்? சமையனாவது சிரித்துக் கொண்டு 4 வார்த்தை பேசினார். இவன் முகத்திற்கும் சிரிப்பிற்கும் சம்பந்தமே இல்லை. சரி, இனி தாமதிப்பதில் பலனை போவேன். இது நாங்கள் அமைத்திருக்கும் பர்ணகசாலை. இதில் எங்கள் உத்தரவின்றி உள்ளே போகக்கூடாது. பர்ணகசாலை உங்களுடையது, ஆனால் இதை அமைத்திருக்கும் இந்த பஞ்சவடி என்னுடையது. இதை நினைவில் நிறுத்தி உடனடியாக சொல்கிறேன், போய்விடு சீக்கிரம். நானும் அமைதியாக பேசுகிறேன், வழிவிடு எனக்கு. போக மாட்டாய் நீ? மடையனே. மீண்டும் உள்ளே போகிறாயா? பெண்ணிடம் வீரத்தை காட்டிய வேடியை ஒரு ஆண்மகனா மீண்டுமா பேசுகிறாய்? லட்சுமணன், அண்ணா, இவள் பெரிய அக்கிரமக்காரி. என் வார்த்தையை மீறி உள்ளே நுழைந்தாள். தம்பி, இவள் என்னிடம் பேசும்போதே நினைத்தேன், உன்னிடம் உரையாடினாள் அதற்கு தகுந்த தண்டனையை அடைந்து விடுவாள் என்று. அப்படியா சமாச்சாரம்? இப்பொழுதே செல்கிறேன் இலங்கை வேந்தனிடம். என் நிலை கூறி அவரை அழைத்து வந்து உங்களை பணிக்கு பழி வாங்கி விடுகிறேன். எங்கு வேண்டுமானாலும் போ, எவரை வேண்டுமானாலும் அழைத்து வா. நேர்மை தவறிய உனக்கு பரிவு காட்ட யார் வந்தாலும் எங்கள் முன் அவர்கள் நிற்கவே முடியாது என்பதை நினைவுபடுத்திக் கொள். போ. அண்ணா, ராவணேஸ்வரா. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பே வடிவான அரணே போற்றி. அமுதான இசைஞானம் கண்டாய் போற்றி. என் நாடு செழிக்கவே, என் புலம் தழைக்கவே, என் நாட்டு முறையோடு என் நாடும் நடக்கவே. கண் பாரும் எனையாளும் கைலை வாசா, கண் பாரும் எனையாளும் கைலை வாசா, உன் பாதம் நம்பினேன் உமா மகேசா. கண் பாரும் எனையாளும் கைலை வாசா, உன் பாதம் நம்பினேன் உமா மகேசா. கண் பாரும் எனையாளும் கைலை வாசா, பூமாலை வாடுகிற உயிர்மென எண்ணியே பாமாலை பைந்தமிழ் கூடுகிற உன்னையே. பூமாலை வாடுகிற உயிர்மென எண்ணியே பாமாலை பைந்தமிழ் கூடுகிற உன்னையே. அன்பால் வளர்ந்திடும் என்றால் உலகருளாகி யாவும் தந்து ஆதரி அகிரம் கொண்டாட எனது கொண்டாட உறுதி கொண்டாட என்றோடு என கண்பாடும் எனையாளும் கைலை வாசா, உன் பாதம் நம்பினே உமா மகேசா. கண்பாடும் எனது கைலை வாசா. மண்டோதரி, முடிந்ததா உன் பூஜை? சுவாமி, உங்கள் சிவ பூஜையை விட சிறந்து விடுமா என் பூஜை? ஒரு காலம் இல்லை. என் தெய்வமே, இசை பாடி இறைவனை தாங்கள் வழிபடுவதை கேட்டால் எவ்வுலகத்தார் இதயமும் இலகியே தீரும். வணக்கம் பிரபு. என்ன மகோதரா, வெளிநாட்டிலிருந்து வந்த இசைவல்லவன் ஒருவன் வீணை மீட்டி தங்களை பாராட்டி பாட வந்திருக்கிறான். இசை மண்டபத்தில் ஏற்பாடு செய்வதுதானே? அனைத்தும் செய்துவிட்டேன். தங்களை அழைத்து போகத்தான் வந்திருக்கிறேன். மண்டோதரி, போகலாம் சுவாமி. வீணை கொடியுடைய தேந்தனே, வீடையுடைய தேந்தனே, வீரமே உருவாகியும் இசை வெள்ளமே உயிரெனவே நினைந்து உணவு. வீணை கொடியுடைய உருவாகியும் இசை வெள்ளமே உயிரெனவே நினைந்து உணவு. வீணை கொடியுடைய தேந்தனே, ஆனந்தகான அமுத மழையே, ஆனந்தகான அமுத மழையே,
கேலி செய்த வீணை கொடியுடைய வேந்தனே வீரமே உருவாகியும் இசை வெள்ளமே உயிரனவே நினைந்து உலவு வீணை கொடியுடைய வேந்தனே நிறுத்து. அமைச்சரே, அவரோடு என்னை போட்டி பாட ஆர்வத்தோடு பண்ணிசித்தான் அயல் நாட்டு பாடகன். பரவசப்பட்டேன். ஆனால் வீணை மீட்டில் மட்டும் தவறு கண்டேன். சொல்ல விரும்புகிறேன். அரசர் பெருமானே, சங்கீதத்திலே சாமகானம் என்ற தனி ஒரு இலக்கணத்தை உற்பத்தி செய்தவரே, கலைக்கு உயிர் கொடுக்கும் காவலரே, அயல் நாட்டிலிருந்து வந்த நான் தங்கள் பெருமையை வீணையோடு பாடி புகழ வேண்டும் என்று விரும்பினேன். மீட்டியதில் தவறு ஏற்பட்டு விட்டது. மன்னிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். பாடகரே, பய வேண்டாம், நீ வாழ்க. சகல விதத்திலும் முதன்மை ஸ்தானம் பெற்று விளங்கும் என் நாட்டில் சங்கீதம் தெரியாதவர்கள் எவருமே இல்லை. வாழ்க்கையிலும் விரக்தி கண்டதில்லை. இலங்கை மக்கள் வாயால் பாடும் இசையிலும் அவசரம் கலந்ததில்லை. வெளிநாட்டிலிருந்து என்னை போட்டி பாட வந்திருக்கும் உன் பாட்டிலும் பழுதில்லை. ஆனால் நீ வீணை மீட்டுவதில் மட்டும் ஏன் அவசரம் திணிக்க வேண்டும், அதுவும் என் சபையில்? ஆகவே அதை சீர்திருத்திக்கொள் என்று சொல்ல வந்தேன். வேண்டேன், பிழையின்றி வாசிக்க விரைவில் பழகிக் கொள்கிறேன். மன்னர் மன்னவா, ஒரு விண்ணப்பம். என்ன மகோதரா? தங்களின் பாட்டை அன்றாடம் கேட்டு பரவசப்படும் நாங்கள் இன்று ஒரே மனதோடு நீங்கள் வீணை மீட்டுவதையும் கேட்க ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம். எதிரியை குற்றஞ்சாட்டியதற்கு என்னையே வீணை மீட்டச் சொல்லுகிறாயா? எல்லோரும் பார்க்க இன்று ஒரே ஒரு முறை. குறைவு மனம் படைக்காத தம்பி, அகத்தியன் போட்டியோடு நான் யாழ் மீட்டுவதையே விட்டுவிட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா. அனைவரும் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி இது. பெருமனம் படைத்த தாங்கள் ஒரு முறை யாழ் மீட்டி நாங்கள் அதை கேட்டுவிட்டால் உலகில் பிறந்த பயனே தீர்ந்துவிடும். விவேகமுள்ள சோதரா விபீஷணா, பாட்டில் தான் நான் முழு கவனமும் செலுத்தி வருகிறேனே தவிர வீணை மீட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. சங்கீத சம்பந்தப்பட்ட வித்தைகள் அனைத்தும் மறந்து விடுமாப்பா. எங்களை சோதிக்கிறீர்களே. ஏதோ வைராக்கியத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் தாங்கள் வாசிக்க மறுக்கிறீர்கள். மாநிலம் அனைத்தும் ஆடத் பிறந்த என் அருமைந்தா மேகநாதா, வற்புறுத்தலுக்காக வாசித்தால் அதில் ருச்சி இருக்குமா? தந்தையே, எல்லோரும் ஒரு மனதாக வேண்டுகிறோம். உணர்கிறேன் அக்ஷயா, எனக்கு இப்போது விருப்பமில்லையே. விரும்பி கேட்பது நாங்களப்பா. அதிகாயா, இன்று போகட்டும், இன்னொரு நாள் வாசிக்கிறேன். சுவாமி, இத்தனை பேர் வேண்டும் போது எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா? இசைக்கருவியை கொடியில் அமைத்து எவ்வுலகத்தாராலும் வீணை கொடியோன் என்று போற்றப்படும் மாபெரும் மன்னவரின் மனைவி வீணையோடு தன் கணவனை பாட கேட்டு அதற்கு மறுப்பு சொன்னார் என்றால் அந்த பேதை பெண்ணின் மனம் வேதனைப்படாதா? மனைவி கேட்டு அதற்கு இலங்கை வேந்தர் மறுப்பு சொன்னார் என்றால் அவன் மகிமைக்கே மாற்று. மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ? மகிழ்ச்சிக்குரிய ராகம் யுத்த ராகம் பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட தாழிசைக்கு மானிதானி மாத பாமகரி கல்யாணி. சுவாமி, கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம் கமகரி மகரி தப மகரி தப மகனி தப சானி தப மக பத காம்போதி தாரி 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 தப காம்போதி பரரி தாரி தப காம்போதி தப மக